ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து என்னதான் இப்போ ஃபேஷனாக ஆகிடுச்சு, ட்ரெண்டிங்காக வந்துட்டு எவ்வளோ கலெக்ஷன்ஸ், சுடிதார், சல்வார், ஜீனு, டாப்பு, அந்த மாதிரி எவ்வளோ ஃப்ராகு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கூட வந்துட்டு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் வேருக்கு வந்து என்ன ஒரு ட்ரெஸ்ஸும் அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ட்ரெஸ் மெட்டீரியலில் இதுவும் ஒன்று. ஸோ குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கேர்ள்ஸுக்கெலாம் இதை போட்டோம்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சில்க் பாவாடை வந்து, அதாவது பட்டு பாவாடை சட்டை தைச்சிப்போம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் பார்க்க போகிறோம். பாவாடை மெட்டீரியல் பார்க்க போகிறோம். சட்டைக்கும் டாப் அண்டு பாட்டம் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது, ஹை பட்ஜெட்டில் வேணும்னாலும் இருக்குது. எல்லா கலர்லையுமே அவைலபிள் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த கலர் வந்து ஆப்டாக இருக்கும், எந்த கலர் வந்து நல்ல ஒரு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பாவாடைக்கு ஏற்ற மாதிரி சட்டையும் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருந்தாங்க. ரன்னிங் கலர்லேயும் கொடுத்துருந்தாங்க. லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது இந்த வேர் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே குட்டி பாப்பாக்கும் குட்டி பசங்களுக்கும் சூப்பரான ஒரு பாவாடை சட்டை நம்ம பார்க்க போகிறோம். டீனேஜில் இருந்துட்டு அடல்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை பாவாடை சட்டை தைச்சி போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ நம்ம பர்த்டேக்கு, காது குத்துக்கெலாம் வந்துட்டு மஞ்சள் நீருக்கு, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு குறிப்பாக கேர்ள்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு கேர்ள் சைல்டுக்கு நம்ம போட்டு விடணும் அப்படின்னா இந்த மாதிரி பாவாடை சட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சாய்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாவாடை சட்டை நம்மளே வாங்கி குழந்தைக்கு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அதோட அழகே தனி. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான பாவாடை சட்டை இன்றைக்கி நம்ம வேளச்சேரி பிரான்ச் சென்னை சில்க்ஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 700 ருபீஸ்லேருந்து அப் டு வந்து 4000 வரைக்கும் அவைலபிள் இருக்குது பாவாடை சட்டை. உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு பாவாடை, நல்ல ஒரு கிராண்டாக வேணும், அதே சமயம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்னை சில்க்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சென்னை சில்க்ஸில் அப்படின்னே சொல்லலாம். நல்ல அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் அந்த கலர் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் குழந்தைங்களுக்கு தச்சு போடுறோம் அப்படின்னும் போது காது குத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சென்னை சில்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. இது வந்து நமக்கு மேலே டாப்புக்கு வரும் இந்த இந்த லைனு. அதுக்கப்புறம் வந்து சுற்றி ஓவரால் அதாவது இது சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்கட்டுக்கு சொல்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்கட்டு நம்ம வந்து இதில் தைச்சிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது நீங்கள் 2 செட்டாக கூட தைச்சிக்கலாம். ஏன்னா துணி வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப லைட் கலர்லேயும் லைட் வெயிட்லேயும் இருந்தது. ஸோ அடுத்து இந்த ரெட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு ரெட்டு வந்து டபுள் ஷேடில் லைட்டாக அந்த லைம் எல்லோ வந்துட்டு ஷேட் வந்துட்டு போகுது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே. ஸோ கேர்ள்ஸுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிங்க. அதுவும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லே வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் வேர்லாம் வந்துட்டு போட்டுட்டு வர சொல்கிறாங்க. கிளாஸஸில் எங்கேயாச்சும் சொன்னோம்னா, எங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம் கிளாஸஸ் அப்படின்னா அங்கேயும் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு வாங்கன்னு. ஏன்னா இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் வேர் அப்படின்றதே வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்கும் வந்து இந்த பாரம்பரிய உடையை வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். குறிப்பாக நம்ம வந்து இந்த பட்டு சாரீலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பேக் டு அந்த 90s அந்த மாதிரி வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு அது குழந்தைங்க நார்மலாகவே இப்போ என் பொண்ணே பார்த்திங்கன்னா வந்துட்டு பாவாடை சட்டைலாம் போட்டுக்கடா அப்படின்னா குத்தும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா பாவாடை சட்டை அப்படின்னாலே வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் குழந்தைங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியலில் வாங்கி அழகாக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது.
கிட்டத்தட்ட நம்ம வாங்குகிற பட்டு சாரியோட ரேட் தான் இதுவும். பட் ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு விடலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக சென்னை சில்க்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1895க்கு சூப்பரான ஒரு ராமர் கலரில் அழகான ஒரு பட்டு பாவாடை மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாவாடை சட்டைக்கு தைக்கிற மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செக்குடு போட்டிருக்கா மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பாலம்பழமும் சொல்லுவோம் இல்லைங்களா, அது லைன் லேயராக லைன்ஸ் வந்திருக்கு. ஜிக்ஸாக் கலர் லேயர் கொடுத்துருக்கிறது, ப்ளைனாக இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து ரொம்ப ப்ளைனாக, அதுக்கப்புறம் க்ரீன் கலர், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது எல்லா கலர்ஸுமே. குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ அதை இன்னும் போட்டு விட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எப்பயாவது வருஷத்துக்கு நம்ம நிறைய தடவை குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குவோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு பாவாடை சட்டை வாங்கி குழந்தைங்களுக்கு வச்சுக்கோங்க. எப்போவுமே அதை போட்டு விடுறது, ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறோம், இல்லைனா வந்துட்டு எங்கன்னா ஒரு அக்கேஷன்ஸ்க்கு லைக் இந்த வரலட்சுமி நோம்புக்கு அந்த மாதிரி எங்கன்னா அழைச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு விட்டு பசங்களுக்கு போட்டு விட்டோம்னா அவ்வளோ அழகாக லட்சணமாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ இப்போ நான் பாவாடை சட்டை இந்த வீடியோ போடுறதால நான் உங்களுக்கு சொல்லலை, நார்மலாகவே சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் எடுத்து போட்டு விடலாம். பட் அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலை சொல்லித்தரணும் அப்படின்னா ஒரு சில அந்த ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்லாம் போட்டு விட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே நம்ம வீடியோவை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைக்கு போகும்போது வேளச்சேரி பிரான்ச்சுக்கு போகும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சாரீலாம் வந்து இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 5000 கிட்ட வருது. பட் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து கசகசன்னு இல்லாமல் போட்டு விடணுன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் வாங்கி போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்குமே இந்த வீடியோ எடுக்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ரைஸ் அது வந்துட்டு 700லேருந்து நமக்கு 5000 வரைக்கும் அப் டு வரைக்கும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எடுக்கணும்னு தோணும், அவுட் ஆஃப் பட்ஜெட் தான் இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.